ஹாய் ஆல், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம் மேக்கர்ஸ் லேண்ட். இன்றைக்கி நம்ம கேஷ்யூ பர்ஃபி அப்படி இல்லாட்டினா காஜு கட்லின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன், கிட்டத்தட்ட 200 கிராம்ஸு. எடுக்க போகிற எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே சேம் கப்பில் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த முந்திரி எல்லாம் நம்ம மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு ஜல்லடையில் தட்டி நல்லா குட்டி இல்லாமல் எடுத்துக்கலாம். லம்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ நைஸாக இந்த மாதிரி பவுடர் எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், நல்லா நைஸ் பவுடராக இருக்குது. இப்போ ஒரு பேனில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 3/4 கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன் அண்ட் 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். கம்பி பதம் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் எடுத்து வச்சுருந்ததை ஆட் பண்ணிடலாம். இப்போ பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கண்டினியூஸாக கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் லம்ஸ் எதுவும் இருக்காது. இல்லாட்டினா அங்கங்கே குட்டி குட்டியாக இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்ல கன்சிஸ்டன்சி ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ அந்த ஸ்மூத் கன்சிஸ்டன்சி கிடச்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ மறுபடியும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பட்டர் பேப்பரில் நான் பட்டரை நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுருக்கேன் ப்ரெஷ்ஷை வச்சு. இப்போ அதில் நம்ம இந்த மிக்சரை தட்டிடலாம். இப்போ இந்த மாதிரி தட்டினதுக்கப்புறமா 4 பக்கமும் கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ண அந்த கொழுகுழுப்பு தன்மை போய் நல்லா திக்காகும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா மாவு திக்கானதுக்கப்புறம் அதை நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு பேப்பர்லேருந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்ல மாவு நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ அதை லைட்டாக பிசைஞ்சு விட்டுட்டு இந்த பிளேட்டில் நம்ம 1 ஸ்பூன் நெய் ஊற்றி க்ரீஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது அந்த மாவை எடுத்து இதில் வச்சு நம்ம கையை வச்சு நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் அமுக்கி விடலாம். ஜென்டிலாக அமுக்கி விடுங்க. ஓரளவுக்கு ஒரு சைஸுக்கு நீங்கள் அமுக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா இப்போ மெதுவாக ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்ஸில் கட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு இந்த ஸ்வீட் சீக்கிரம் ரெடி பண்ணணும் அப்படின்னா கேஷ்யூஸை நீங்கள் வாங்கி அரைக்கிறதுக்கு பதிலாக கடையிலே கேஷ்யூ பவுடர் இருக்கும். அதை வாங்கி நீ டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். அதுவும் சேமாக தான் இருக்கும். டேஸ்ட் ஒன்றும் டிஃபர் ஆகாது. அதுவும் இன்னும் கொஞ்சம் குயிக்காக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. நம்ம காஜு கட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஈஸி. டேஸ்ட் வந்தீங்கன்னா அவ்வளோ ரிச்சாக நல்லாயிருக்கும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.